ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி பிளாக்ஸ். எல்லாரும் நியூ இயர்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வரப்போகிற எக்ஸாம்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ் 2025 நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். அதுக்காக என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது மட்டும் பத்தாது, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நம்மளோட வெற்றியேவும். ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோன்றதால நமக்கு தெரியாது. இந்த டேவை எடுத்துக்கோங்க, இந்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் 180 டேஸ் இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. 6 மாதம் நம்ம கையில் இருக்குது. இந்த 6 மாதம் வந்து ஒரு ஞானி மாதிரி, முனிவர் மாதிரி, எல்லாத்தையும் முற்றும் துறந்த முனிவர் மாதிரி எல்லாத்தையும் திறந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸாவது, ஃபேமிலியாவது, ரிலேட்டிவ்ஸாவது, நம்மளுக்கு எதுவுமே வேணாம். எல்லாத்தையும் மறந்துட்டு புக்கை தாண்டி வேறு யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன்னா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம எதில் டிஸ்ட்ராக்ட் ஆகும்? நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோனை எடுத்தால் சரி, ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி பேசிக்குவோம், இல்லை மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம், கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பில் போவோம். நம்ம டே ஃபுல்லாக அதிலே ஓடிடும். இல்லை இன்ஸ்டாகிராம் போவோம், டே ஃபுல்லாக அதிலே ஓடிடும். ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு யூடியூப் போவோம். யூடியூப் போனால் ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இப்போ தான் 8 மணிக்கு உட்காந்தோம், பார்த்தா 11 மணி ஆயிடுச்சுன்ட்டு அதிலே டைம் போயிடும். ஸோ நம்ம ஃபோனை தூக்கி எறிஞ்சிருங்க. எப்போ ஃபோனை தூக்கி எறிகிறீங்களோ அப்போ பாஸ் ஆகிட்டீங்கன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், வேறு எந்தெந்த ஆப்லாம் நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒரு 6 மாதத்துக்கு அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா? தாராளமாக இருக்கலாம். அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. யூடியூப்பையும் டிசேபிள் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எப்போ தேவையோ ஏதாவது ஒரு வீடியோ, ஏதோ ஒன்று, நான் இந்த லெசன் எனக்கு புரியலை அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பார்க்குறீங்கன்னா அப்போ மட்டும் க்ரோமில் போய் கூட நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். யூடியூப்பில் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் யூடியூப்பில் சும்மா இந்த வீடியோ பார்க்க போகிறேன், எனக்கு இந்த லெசன் புரியலன்னு போயிட்டு அது தவிர மற்ற எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஸோ என்ன பண்ணணும், யூடியூப்பை டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு எப்போயாவது நீடாக இருக்கிறப்போ மட்டும் க்ரோமில் போய் சர்ச் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். தாராளமாக அப்படி பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் 10 மணி நேரத்துக்கு மேலே ஃபோன்லேயே உங்களுக்கு டைம் ஃபுல்லாக போயிடும். நம்ம இந்த வரப்போகிற எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும்னா மொபைல் ஃபோனை தூக்கி போட்டுருங்க. வேறு காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது, நைட்டு சீக்கிரம் தூங்குறது, இந்த ஃபோனை நம்ம வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டனாலே சீக்கிரமாக தூங்கிடுவோம், சீக்கிரமாக எந்திரிச்சு பழகிடுவோம். காலையில் வந்து அதிக டைம், இப்போ வந்து நீங்கள் 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில் மார்னிங் டைம் படிக்கிறத வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து மார்னிங் டைம் வந்து படிக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். மைண்டில் வந்து அவ்வளோ வந்து ஸ்டோர் ஆகும். அந்த டைம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அந்த டைம் உங்கள் கையில் ஃபோன் இருந்தால் கூட சேட் பண்ணுற கூட யாரும் அந்த டைம் முழிச்சிருக்க மாட்டாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ஒரு 5 மணி நேரம் படிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு படித்தா கூட ஒரு 4 மணி நேரம் படித்தாலும் தாராளமாக வந்து ஒரு நாளுக்குரிய பாதி ஷெடியூலில் அந்த மார்னிங் டைமே நம்மளால் முடிக்க முடியும். ஸோ சீக்கிரம் எந்திரிச்சு பழகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. இன்னும் நம்ம கையில் 6 மந்த்ஸ் சாலிடாக இருக்குது. நீங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா கூட 6 மந்த்ஸ் நம்ம கையில் அப்படியே சாலிடாக இருக்குது. எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் இந்த 6 மாதம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிடலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த 6 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட உழைப்பை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 4 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போக போக வந்து டைமை வந்து அதிகம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த டிஸ்கஷன் வந்து நம்ம படிக்கிறத தாண்டி வேறு எங்கெங்கேயோ போயிடும். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கே பாருங்கள். ரெகுலராக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா முன்னாடி தமிழ் வந்து அதிகமாக இருந்துச்சு படிக்க வேண்டியது. இப்போ வந்து போர்ஷன்ஸ் நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ தமிழுக்கு ஒரு 2 மாதம் நமக்கு டைம் கிடைச்சாலே படிச்சிடலாம். அதுக்குன்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இப்போ ஒரு நாளில் 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 4 மணி நேரம் வந்து ஜிஎஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து 2 இல்லை 2.5 ஹவர்ஸ் வந்து மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க 1.5 ஹவர்ஸில் வந்துட்டு தமிழுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளில் வந்து அட்லீஸ்ட் 2 ஜென்ரல் ஸ்டடீஸாவது டச் பண்ணிடுங்க. யூனிட் 8க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வேறு வந்து பாலிட்டிக் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 4 யூனிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த 4 யூனிட் படித்தாலே நம்ம வந்து 55 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டனோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து நல்லா தெளிவாக படிங்க. இருக்க போகிற நாட்களை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து 2025 ஒரு போஸ்டிங் நம்ம கையில் நிச்சயமாக இருக்கும். இல்லை என்னால் யூடியூப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன், யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எப்படியும் வந்து ஒரு 10-15 சேனலாவது, இன்க்ளூடிங் மை சேனல், 10-15 சேனலாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு அப்போது நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர உள்ளே போய் என்னென்னு பார்ப்போன்னே உள்ளே போய் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருப்போம்.
அதனால வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லா சேனலையுமே வந்துட்டு நீங்க மியூட் பண்ணி வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன வந்துட்டு மியூட் பண்ணிருங்க. நீங்க வந்து ஆள் குடுத்தா தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். நீங்க வந்து ஏதாவது ஒரு சேனல் ஃபாலோ பண்றீங்கன்னா, அந்த ஒரு சேனலோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் பாருங்க. இந்த சேனல் தான் நான் ஃபாலோ பண்றேன். இந்த சேனல்ல போடுற டெஸ்ட் பேட்ச் தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்டின்னா, அந்த ஒரு சேனல் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ஒரு சேனல் என்ன போடுறாங்களோ, அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதையும் கூட ரெகுலரா வந்து பார்க்கணும். அவங்களுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறது அந்த மாரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அந்த டெஸ்ட் பேட்ச் மோஸ்ட்லி வந்து டெலகிராமில தான் குடுப்பாங்க. ஸோ, அதிலேயே எல்லாமே குடுத்துருவாங்க. யூடியூபுக்கு நமக்கு வேலையே கிடையாது. ஏதாவது டவுட்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு ஒரு வீடியோ பார்க்கலான்ட்டு போவோம். கீழ சஜஷன் காமிக்கிறத பார்த்துட்டு, அதிலேயே நம்ம டைம் ஃபுல்லா வேஸ்ட்டா போயிரும். தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க கிறிஸ்ஷோபா தான் ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, மத்த சேனல் ஃபுல்லா மியூட் பண்ணி வச்சுருங்க. கிறிஸ்ஷோபால எப்படியும் வந்து டெலகிராமில தான் அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் குடுப்பாங்க. அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏதாவது நீடா இருந்தா மட்டும் கிறிஸ்ஷோபா வீடியோ பாருங்க. ஏதாவது ஒரு சேனல மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் மல்டிபிள் சேனல்ஸ் வந்து போடுறத ஃபுல்லா நான் பார்க்க போறேன். இது ஃபாலோ பண்ணுவேன், அத ஃபாலோ பண்ணுவேன்னு பண்ணீங்கன்னா, உங்க டைம் ஃபுல்லா மொபைல் ஃபோன்ல தான் போகும். நீங்க படிக்கிற மாதிரியே தெரியாது. மொபைல் ஃபோன வச்சுக்கிட்டு இப்ப அவ்வளோ வந்து கஷ்டமானது எதுவுமே கிடையாது. நீங்க புக்க ரீட் பண்ணா உங்களுக்கே புரிய போகுது. ஸோ, இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. புக்கு கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ புக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 6 மாசத்துக்கு வந்து ரிலேட்டிவ் ஃபங்ஷன்ஸு உங்களுக்கு வந்துட்டு அங்க போணும், இங்க போணுன்றதெல்லாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிருங்க. தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருந்தா மட்டும் அந்த இதுக்கு மட்டும் நீங்க உங்க டேவ ஸ்பெண்ட் பண்ணுங்க. மித்தபடி இருக்க ஒவ்வொரு நாளையுமே வந்து ரொம்ப வந்து கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணா தான் நம்ம கண்டிப்பா ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். இந்த 6 மந்த்ல வந்து நம்ம சிலபஸ கவர் பண்றதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, அத திரும்ப அழகா வந்து மார்க் பண்ணி, அண்டர்லைன் பண்ணி, ஸ்டார் போட்டு வச்சுலாம் நம்மளுக்கு டைமே கிடையவே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ 6த் டூ 12த் தமிழ் ஓல்டு புக் படிக்கணும், நியூ புக் படிக்கணும். வேற வந்து 6த் டூ 10த் வரைக்கும் சயின்ஸு, சோசியலு, +1, +2 எக்கனாமிக்ஸு, எத்திக்ஸு இதில எல்லாத்தையும் நம்ம படிச்சாகணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம டைம் ஒதுக்கி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடா படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடா படிக்கணும். இப்போ உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா, அது நமக்கு வேலைக்கு ஆகவே ஆகாது. ஸோ வந்து நோட்ஸ் எடுக்கிறத ரொம்ப அதிகமா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காம, அத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எதெல்லாம் மறக்குதோ அத மட்டும் நோட்ஸ் எடுங்க, ஹிண்ட்ஸ் எடுங்க. ஸோ, இப்போ தமிழ் ஒரு நாளைக்கு 3 இயல் படிக்கணும். ஒரு டெர்ம் அட்லீஸ்ட் ஒரு டெர்ம் கம்ப்ளீட் பண்ணணும். கஷ்டமா இருந்துச்சுன்னா 2 இயல் அந்த மாரி வச்சுக்கோங்க. ஜிஎஸ் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் இப்போ வந்து பாலிட்டி எடுக்கிறீங்கன்னா, பாலிட்டில ஒரு நாளைக்கு 2 லெசன். எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஒரு நாளைக்கு 2 லெசன். குறைஞ்சது 4 லெசனாவது வந்து ஜிஎஸ்ல நம்ம படிச்சே ஆகணும். அதே மாதிரி 1 வீக்குக்கு ஒரு டாபிக்ன்ற மாரி மேக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாரி வந்து டெய்லி இவ்வளோ முடிக்கணும் அப்படின்றத நாளே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி இத இவ்வளோ நான் கம்ப்ளீட் பண்ணணும். மந்த்லி இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாரி டெய்லி ஷெட்யூல், வீக்லி ஷெட்யூல், மந்த்லி ஷெட்யூல்னு ஒரு டார்கெட் வச்சு நீங்க படிச்சா மட்டும் தான் என்ன படிக்கிறோன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து சும்மா படிச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாரி ஓடிட்டே இருந்தீங்கன்னா, என்ன படிச்சிருக்கோன்றது நம்மளுக்கும் தெரியவே தெரியாது. ஒரு சைட் படிச்சுட்டே இருப்போம், இன்னொரு சைட் மறந்துட்டே போகும். ஸோ என்ன படிக்கிறீங்கன்றத நோட் பண்ணி வைங்க. டெஸ்ட் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ரெகுலரா படிக்கணும். கன்சிஸ்டன்சியோட படிக்கணும். ரெகுலரா வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து 1 மணி நேரம் படிக்கிறது. அடுத்த நாள் வந்து ஃபுல்லா வந்து 10 மணி நேரம் படிக்கிறது. அடுத்த ஒரு 2 மணி நேரம் படிக்கிறது. அடுத்து 2 நாள் கேப் விட்றது. அடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு புதுசா எடுக்கிறது. ஆல்ரெடி படிச்சத ரிவைஸ் பண்ணாம விட்றது. இந்த மாரி தவறெல்லாம் பண்ணவே பண்ணிறாதீங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் பண்ண மிஸ்டேக்ஸு. அத வந்து பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இருக்கேன். ஸோ அந்த மாரி நீங்க இருந்துராதீங்கன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ அந்த மாரி இல்லாம நீங்க கரெக்ட்டா கன்சிஸ்டன்சியோட ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சு, ரெகுலரா ரிவைஸ் பண்ணி, ரெகுலரா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, உங்களுக்கான ஒரு போஸ்டிங் கண்டிப்பா அங்க இருக்கு. 2025ல உங்களுக்கான போஸ்டிங் இருக்கு. ஸோ அத மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரெகுலரா பண்ணுங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட்ட மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் டேஃப் தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, டேஃப முழு நம்பிக்கையோட அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இப்போ டேஃப் ஓகேவா, சுரேஷ் ஓகேவா, இல்ல வந்து கிருஷோபா ஓகேவா, அதுவா, இதுவா, அதுவான்ட்டு உங்க மைண்ட போட்டு குழப்பிக்காதீங்க. ஒருத்தர முழு நம்பிக்கையோட அவங்கள ஃபாலோ பண்றீங்கன்னா, அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோட சோர்ஸ், அவங்களோட மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க மேல முழு நம்பிக்கைய போட்டு நீங்க படிங்க. அதுவா, இதுவா, அதுவான்ட்டு யோசிச்சு பாதி நாள வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு டெஸ்ட்ட ஃபாலோ பண்றீங்கன்னா, அவங்களோடத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு, நீடா இருந்தா மட்டும் அவங்க வீடியோஸ மட்டும் பாருங்க. முடிஞ்ச அளவு யூடியூப அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு சோசியல் மீடியாஸ அவாய்ட் பண்ணுங்க. யூஸே பண்ணாதீங்க. ஒரு 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணலன்னா ஒண்ணும் ஆகிராது. சூப்பரா இருக்கும் 6 கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணாம இருந்து பாருங்களேன். உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். என்ட்டலாம் வாட்ஸ்அப் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல. நான் அதே மாரி யூடியூபும் இல்லாம இருந்தா பெஸ்ட்டு தான். வந்து என்ன டெஸ்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்றேன்னா, 4கேர் அகாடமில இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து ஸ்மார்ட் பேட்ச் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க.
5லேருந்து கம்மிங் 5லேருந்து வந்துட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நான் அது எதனால் வந்து அந்த பேட்ச் ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எல்லாருமே எல்லா பெரிய பெரிய அகாடமி கூட என்ன பண்ணுறாங்கன்னா, சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அது வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். புக் வைஸ் வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. சிலபஸ் வைஸ்ன்றப்போ நம்ம ரிவைஸ் பண்ணுறது எப்படி தேடி தேடி வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக ரிவைஸ் பண்ணுவோன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்து தமிழ் அட்ட டு அட்ட படிச்சிருப்போம். ஸோ புக் வைஸே நம்ம போயிடுறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு பேட்ச் மட்டும்தான், அந்த ஒரு அகாடமி மட்டும்தான் வந்துட்டு புக் வைஸ் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஜாயின் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.